கடைசி நாட்களிலே இயேசுவின் மூலம் தேவன் திருவுளம் பற்றுகிறார். ஆமென் என்று சொல்லுங்க. கல்வாரியிலே இரத்தம் சிந்தின அந்த அற்புத இயேசு எனக்காகவும் உங்களுக்காகவும் திருவுளம் பற்றுகிறவராயிருக்கிறார். சொல்லுவார். அதாவது அது இந்த பூரிகை ஊதுறோம் வைங்கள, ஒரு பெரிய பூரிகை அப்படின்னு அடிச்சா ஊர் ஃபுல்லா கேட்கும் பாருங்க. அதை விட ஆமா அந்த இடி மின்னல் இடி சத்தம் டும்புன்னு ஒரு நாட்டுக்கே கேட்கும் பாருங்க. அந்த மாதிரி திருவுளம் பற்றுகிறவர் நம்முடைய அற்புத ராஜா. அவர் திருவுளம் பற்றினால் எனக்கு கேட்கலையே, எனக்கு புரியலையே, ஐயோ எனக்கு குழப்பமா இருக்கே, இயேசு தான் பேசினாரா இல்லை யாரும் என் மனசு பேசுதா அப்படின்னு குழப்பம் இருக்காது. தேவன் திருவுளம் பற்றுகிறவராயிருக்கிறார். ஒரு விசை திருவுளம் பற்றுகிற தேவாதி தேவனுக்கு உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி அல்லேலூயா. ஆதாம் காலத்திலிருந்து நோவா காலம் வரை தேவன் மனசாட்சியோடு பேசினார். கவனிங்க, மனசாட்சியோடு பேசினார். இதை செய், இப்படி செய், இதை சாப்பிடு, இதை சாப்பிடாத. நிறையா வைத்தியர்கள்லாம் நிறைய மருந்தெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் இந்த பிளஸ்ஸிங்கை வச்சு தான். எல்லாருக்குள்ளேயும் ஒரு மனசாட்சி இருக்கு. ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ள மட்டும் இல்லை, எல்லாருக்குள்ளேயும் மனசாட்சி இருக்கு. இதை செய், இதை செய்யாத, இதை செய், இதை செய்யாத அப்படின்னு சொல்லி ஆதாம் காலத்திலிருந்து நோவா காலம் வரை மனசாட்சியின் மூலமாக திசை காட்டினார். நோவா காலத்திலிருந்து ஆபிரகாம் காலம் வரை நேரடியாக வெளிப்பட்டார். நேராக வெளிப்பட்டார். ஏன்னா அதுக்கப்புறம் ரொம்ப பாவம் செஞ்சிட்டாங்க. மனசாட்சியில் சொல்லி சொல்லி ஆமாம் ஆண்டவர் சொல்ல சொல்ல இவங்க கேட்கறது இல்லை. அதனால ரொம்ப பாவம் செஞ்சதுனால இவங்கிட்டெல்லாம் மனசாட்சியோடு இருந்து நம்ம பேசுகிற அவன் கிட்டேயே போகிறதுக்கு முடியாது. நாத்தம் பிடிச்ச பயலுகப்பா அப்படின்னு அவர் ஓரமாக இருந்துட்டு நேராக வருவார். யார்கிட்ட பேசணுமோ நேராக வந்துடுவார். ஆபிரகாம் முதல் யாக்கோபு வரை உள்ள காலங்களிலே கனவுகள், தரிசனங்கள், தூதர்கள் மூலமாக வழிகாட்டினார். மோசே உடைய காலத்திலே நியாயப்பிரமாணங்கள் மூலமாய் தேவன் வழிகாட்டினார். நியாயாதிபதிகளுடைய காலங்களிலே ஆவியானவர் அவ்வப்போது சில மனிதர்கள் மேல் வந்து இறங்கி அவர்கள் மூலமாய் வழிகாட்டுவார். இதெல்லாம் மனசில் எடுத்துக்கிட்டே வாங்க, மனசில் எடுத்துக்கிட்டே வாங்க. தேவன் வழிகாட்டுகிற விதங்களுடைய சரித்திரத்தை சொல்லுகிறேன். சரிதானா? ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாண காலத்திலே ஆவியானவர் சில மனிதர்களை தெரிந்தெடுத்து அவர்கள் மேல் வந்து வழிகாட்டுவார். சாலமோன் முதல் தீர்க்கதரிசிகள் காலம் வரை தேவன் சில தீர்க்கதரிசிகளை தேவன் தெரிந்தெடுத்து தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசிக்கொண்டு வந்தார். கவனிச்சிங்களா? இப்போ நான் எது வரை வந்திருக்கிறேன்? பழைய ஏற்பாடு வரை வந்திருக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வார்த்தையாய் வெளிப்பட்டு அவரே இறங்கி வந்து வார்த்தையாய் வந்தார். அப்புறம் அந்த வார்த்தையை சொல்ல சீசர்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு, ஊழியர்கள் மூலமாய் பேச ஆரம்பித்தார். மட்டுமல்ல, ஊழியக்காரர்கள் மூலமாய் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக அவர் என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்து வார்த்தையாய் வெளிப்பட்டு சீசர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் மேல் வீட்டிலே காத்திருங்கள், காத்திருங்கள். அவர்கள் எல்லாம் காத்திருந்தாங்க. பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். அந்த நாள்ல இருந்து, எந்த நாள்? பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரை ஆவியானவர் நமக்குள்ள இருந்து திசை காட்டிக்கொண்டே இருக்கிறார்.
துதியின் கோட்டை ஆலயம், புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007, தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortoprizeministries.org.